பாட்னா பைரேட்ஸ் டீமோட ரைடிங் டிபார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. அயனை வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் சூப்பராக ப்ளே பண்ணார். ஓகேங்களா, அவரும் லிட்டரலாக நரேந்தர் மாதிரியான ஒரு பிளேயர் தான். பட் அடுத்த சீசன் ப்ளே பண்ண போறாரு. இந்த வாட்டி எல்லா டாக்டிக்ஸ் அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் டிஃபெண்டர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த வாட்டி எந்த அளவுக்கு அவர் வந்து டெலிவர் பண்ண போறாரு, சுதாகரனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை அதிகமாக இருக்கு. அதை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்தணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணிந்தர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸில் எடுத்திருக்காங்க. லிட்டரலாக பர்தீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் 1.5 சீசனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில தான் அவரும் இருக்காரு. அந்த ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து திருப்பி ஃபார்முக்கு வருவாரா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த ஒரு ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. பாட்னா பைரேட்ஸ் டீமில் இதோட தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. கபடி வந்து யங்ஸ்டர்ஸ் கேமாக மாறுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகேல சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க. பட் எல்லா யங்ஸ்டர்ஸும் கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் நிறைய பிளேயர்ஸ்க்கு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி பாட்னா டீம்லேருந்து நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு புது யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் பாட்னா டீம் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.